கைஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து நோக்கியா பிராண்ட்லேருந்து நோக்கியா 150 டுவல் சிம் அப்படிங்கிற ஒரு கீபேட் மொபைல் ஃபோன் பார்த்தா வந்து பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து 2020 வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. நான் இந்த மொபைல் வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லேட்டஸ்ட் மாடல் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைல் பற்றி ஏற்கனவே ஒரு ஃபுல் வீடியோ பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இருக்க வந்து ரெட் கலர், இதிலே வந்து சயான் பிளாக் அப்படின்னு 3 கலர் வந்து அவைலபிள் இருக்குது. இதில் கொடுத்துருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா 1025 mAh பேட்டரிக்கு இது கிட்டத்தட்ட வந்து 4 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். இதில் கொடுத்துருக்க சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வாட் சார்ஜர், மைக்ரோ USB சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அது கிட்டத்தட்ட நல்லாவே வந்துருக்கு. நான் இருக்கிற ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது, எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் வாங்கியிருந்தேன். இதில் கொடுத்துட்டு கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து VGA கேமரா தான், 0.3 மெகாபிக்சல் கேமரா. அது கீழே உங்களுக்கு வந்து LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5mm ஆடியோ ஜாக்கும், அப்புறம் வந்து உங்களுக்கு சார்ஜிங் போட்டு மேலே இருக்கும். உங்களுக்கு வந்து டுவல் சிம் வந்து போட்டுக்கலாம், அப்புறம் வந்து ஒரு SD கார்டை வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து ஜியோ சிம் வந்து போட முடியாது, மிச்சம் எல்லா சிம் வந்து போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நோக்கியா சிம்பிள் வருது. முன்னாடி மாதிரி இந்த ஹேண்ட் ஷேக்கிங் சிம்பிள்லாம் வந்து வரல, ஏன்னா இப்போ வந்து HMD பிராண்ட் வந்து வாங்கிட்டாங்க. இதில் கொடுத்துருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TFT டிஸ்பிளே 2.4 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் வந்து ப்ளூ கலர் அடிக்கும். டாப்பில் இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து டார்ச் ஆக்டிவேட் பண்ணலாம். சைடில் இருக்கக்கூடிய கேம் பட்டன் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஆக்டிவேட் ஆகும். கேமரா குவாலிட்டி ரொம்ப ஆவரேஜாக வந்து இருக்குது. கேமரா ஃபோட்டோ எடுக்கணும், நீங்கள் வந்து SD கார்டு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். வீடியோ எடுக்க வந்து நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பாக எடுக்கலாம், போர்ட்ரேட்டாக வந்து எடுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய ரீச் ஆகும். மொபைலோட RAM சைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 MB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது கண்டிப்பாக வந்து SD கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ பிளேயர், ஆடியோ பிளேயர், அப்புறம் வந்து FM ரேடியோலாம் கொடுத்துருக்காங்க. FM ரேடியோ யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஹெட்செட் போட்டு தான் வந்து ஆகணும். அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ளூடூத் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் வந்து இருக்கிறனால நீங்கள் வந்து MP3 சாங்ஸ்லாம் வந்து வேறு மொபைலில் ஏற்றிக்கலாம். இல்லை ஒரே ஒரு கேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து ஸ்னேக் கேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இதோட பட்டன்ஸ் தான், பெரிய சைஸ் பட்டன்ஸ் இருக்கிறனால வயசானவங்களாம் வந்து ஈஸியாக ரீட் பண்ணி டைப் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாகவே வந்துருக்கும். ஸோ வாங்குறதா வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.